ஆச்சாரியார் நண்புள்ளங்களுக்கு நண்பார்ந்த வணக்கம். நான் ஜாஃபிதா. நான் ஆசிரியர் சிக்ஷா மந்திர் மூலகுலாம் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது 7:5 திருக்குறளை லிங்கட் ஸ்டோரி முறையில் கதையாக கூறப்போகிறேன். எங்க ஊர்ல ராமசாமின்னு ஒரு மாநில ஆட்சியர் இருந்தாரு. அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மரியாதையா இருக்கும். அவர் வேலையில ரொம்ப உண்மையா இருந்தனால அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தாரு அப்படின்றத நம்ம அந்த திருக்குறள் மூலமா அவருடைய வாழ்க்கைய பார்க்கலாம். அந்த ராமசாமின்றவரு நம்ம கற்க வேண்டியதை பிழை இல்லாம கற்கணும், அதன் வழியை நடக்கணும் அப்படின்றத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா எண்களையும் எழுத்தையும் அவருடைய கண்கள் போல நினைச்சு அவர் வாழ்ந்தாரு. அவர் எப்பெல்லாம் நிலத்தை பார்க்குறாரோ, நிலத்துல எப்படி தண்ணி ஊறுவது போல நம்ம கற்கதான் நம்ம அறிவு வளரும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இதை அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கல்வியை போல கேடில்லாத செல்வம் வேற எதுவும் இல்லை இந்த உலகிலேயே அப்படின்றத அவர் உணர்ந்து கொண்டாரு. இதன் மூலயமா நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம விட்டாலும் அது துன்பம் கொடுக்கும், நம்ம செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சாலும் துன்பம் கொடுக்கும் அப்படின்றத அவர் உணர்ந்து கொண்டாரு. இது மூலயமா அவரு எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை தொடங்கினாரோ அதை துணிந்து செய்யணும், அதுல இருந்து பின்வாங்க கூடாது. அப்படி பின்வாங்கினா அது நம்மளுக்கே திருப்பி தீமையை தரும் அப்படின்றதையும் அவர் உணர்ந்து கொண்டு அவர் எப்பெல்லாம் ஒரு பண்புடையவரை பார்த்தாலும் அவருக்கு நன்மை செய்யணும் அப்படின்றத அவருக்கு உணரும். இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரு காக்கா எப்படி தனக்கு ஒரு உணவு கிடைத்தா அது மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுதோ அது போல நம்மளும் ஒரு மாநில ஆட்சியார் ஆனதுக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய குடிய உயர்த்துறதுக்காக சோம்பலுக்கே சோம்பல் கொடுத்து அவர் பெரிய ஆள் ஆனாரு. அதுக்கப்புறமா அவர் எப்பெல்லாம் அவருக்கு இது ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு பெரிய மாநில ஆட்சியர் ஆகிட்டாரு. இந்த மாநில ஆட்சியர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு எப்பெல்லாம் துன்பம் வருதோ அந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து அவர் இந்த ஊருக்கே பெரிய மாநில ஆட்சியராக இருக்காரு. நன்றி.